வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். பீச்சுக்கு போகிறப்ப அங்கே விற்கிற மசாலா வேர்க்கடலை சுண்டலை நம்ம விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். இப்போது அந்த மசாலா வேர்க்கடலை சுண்டலை நம்ம வீட்டிலேயே எப்படி தயாரிக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 200 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து, பச்சை வேர்க்கடலைங்க, நான் ஒரு குக்கரில் போட்டு கழுவி வேக வைக்க போகிறேன். இதை முதல் நாள் நைட்டே கூட ஊற வச்சுக்கலாங்க. இப்போ அதில் 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கரை மூடி அடுப்பில் வச்சுருக்கிறேன். 8 விசில் அல்லது 10 விசில் வர்ற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்குவேன். இப்போ சுண்டல் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வேர்க்கடலையே வேக வச்சு நான் எடுத்து வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ 2 கேரட் துருவி வச்சுருக்கிறேன், ஒரு மாங்காய் துருவி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், தக்காளியை நீல வாக்கில் ஸ்லைஸ் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி துருவின தேங்காய்ங்க 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். பழைய தேங்காய் இருந்தால் நல்லா இருக்காதுங்க, ஸ்மெல் வரும். இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், சாட் மசாலா பொடி 1 ஸ்பூன், அரை மூடி எலுமிச்சம்பழம், பெப்பர், தேவையான அளவுக்கு சால்ட்டு. இப்போ ஒரு பவுலில் நம்ம 4 ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு வெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அதே போல் கேரட் துருவலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேரட் துருவலை போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் பொடியாக இருக்கிறது கொஞ்சம், தேங்காய் துருவல் கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு, இப்போ தக்காளி ஸ்லைஸு ஒரு 4 எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் பொடிசா வேணும்னாலும் நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ சாட் மசாலா பொடி ஒரு சிட்டிகை அளவுக்கு தூவிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் தூவிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக தூவிக்கலாம். ஒரு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஏற்கனவே மாங்காய் புளிப்பை போட்டிருக்குங்க, அதனால் புளிப்பு கம்மியாக இருக்கட்டும். ரொம்ப புளிப்பு இருந்தால் சாப்பிட முடியாதுங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. காய்கறிகளை நம்ம போட்ட சாட் பவுடர், உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட ஆனியன் வேணுன்னா மேலே தூவிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், சூப்பரான பீச்சில் விற்கிற மாதிரியான வேர்க்கடலை மசாலா சுண்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. வேர்க்கடலை நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்றுங்க. அதை இந்த மாதிரி குழந்தைகளுக்கு
பச்சை காய்கறிகளோட சேர்த்து தர்றப்ப ரொம்ப சத்தானதாகவும் இருக்குங்க. விரும்பியும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.